இனி அவன் உன்கிட்ட வம்பு இழுக்க மாட்டான். உன் தசை பார்க்கமே இனி அவன் திரும்பி வராத மாதிரி நான் அடிக்கிறேன் பாரு. ஆனா வேணாண்ண, நீ அவனை எதுவும் பண்ண வேண்டாம். எல்லாத்துக்குமே உடனே உடனே கோவப்பட்டா நம்ம கோவம் அவனுக்கு விளையாட்டாயிடும். அப்படி ஆகக்கூடாது. நம்ம கோவத்தை நினைச்சு அவன் பயப்படணும். அப்படி இருக்கணும் நம்ம கோவம். இந்த விஷயத்தை எப்படியே விட்டுருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். தா, நீ மேல போ. என்னப்பா? நத்திங். ஜோதி, முன்னெல்லாம் நாங்க தான் உன்னை கார்த்தியோட சண்டை போடாதேன்னு சொல்லுவோம். பட் இப்ப அவனோட தப்ப நாங்க தட்டி கேட்கிறோம், நீ வேண்டாங்கிற. வாட் ஹேப்பன்? ஏன் திடீர்னு இப்படி ஒரு சேஞ்ச்? சந்தேகப்படுறீங்களா இல்ல ஜஸ்ட் சும்மா கேக்குறீங்களா? என் பொண்ண சந்தேகப்படுறது என் உசுர சந்தேகப்படுற மாதிரி. இது சும்மா. நத்திங் பா. இந்த கோவம், சண்டை, பகை இதெல்லாம் அர்த்தம் இல்லைங்கிற மாதிரி தோணுது. என் கோவம் எதிரிய காயப்படுத்துறத விட அதிகமா என்ன காயப்படுத்துதுப்பா. என் கேரக்டர் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அதான் எதுவும் வேண்டாமே, ஒதுங்கி போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரிம்மா, ரொம்ப நிதானமா தெளிவா யோசிக்கிறா. ஒதுங்கி ஓடி ஒளிஞ்சாலும் பிரச்சனை தேடி வரத்தான் செய்யும். அதனாலதான் அது தேடி வர முடியாத தூரத்துக்கு போறேன். சரி, கொஞ்சம் யோசி. எல்லாரையும் பிரிஞ்சு அவ்வளவு தூரம் போய் தனிமேல துன்பப்படுறதை விட இங்கே இருந்து ஃபேஸ் பண்ணி பார்க்கலாமேமா? இல்லப்பா, என்னால முடியாது. எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லன்னு மட்டும் போய் சொல்லாத. உன் கேஸோட முதல் நாள் ஹியரிங்ல நீ பேசுனத பார்த்து ஜட்ஜில இருந்து பியூன் வரைக்கும் எவ்வளவு பாராட்டி பேசினாங்க தெரியுமா? அந்த நிமிஷம் என்ன மாதிரி சந்தோஷப்பட்ட ஒரு தகப்பன் இந்த பூமியில இருக்க முடியாது. அப்பாவோட பேரை காப்பாத்து, பெருமையை காப்பாத்துன்னு சொல்லி சொல்லியே கேஸ போட வச்சு இப்ப அதனாலேயே இவன் நாட்டை விட்டு போற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்கல்ல. சீதா, வர வர உன் குரல் ரொம்ப உயருது. தப்பா இருக்கு சீதா லட்சுமி. அப்பா ப்ளீஸ் பா. என் ஒருத்தியால நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம்ப்பா. சண்டை போட்டா மட்டும் இவங்களை சமாதானப்படுத்தவாவது நீ இங்கேயே இருக்கணும்னு முடிவெடுத்துடவா போற? மா, என்னைக்கும் இல்லாம நீ அப்பாவை எதிர்த்து பேசும்போதே நீ ஏதோ ஒரு ஐடியாவோட தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஐடியா பண்றதுக்கு நான் என்ன உங்க அப்பா மாதிரி வக்கீலா? என்ன பேச வரியோ அதை தெளிவா பேசு. அதை விட்டுட்டு கண்டதையும் பேசிக்கிட்டு. ஜோதிமா, நாம அப்புறமா பேசுவோம். இவ பக்கத்துல இருந்தா நிச்சயம் எனக்கு கோவம் வரும். மா, என்ன ஆச்சு? எப்பவும் நீ அப்பா கிட்ட இப்படி எல்லாம் பேச மாட்டியே. இந்த வீட்ல நான் சொல்றது யார் கேக்குறா? சொல்லு, என்ன? நிஜமாவே 15 நாள்ல நீ அமெரிக்கா போயிடுவியா? போய் தானே ஆகணும். படிப்பு இருக்கே. பொய் சொல்ற.
நீ படிக்க போகல, இங்க இருந்து பிடிக்காம போற. அப்படியும் சொல்லலாம். ஆனா படிக்க போறது உண்மைதானமா? அது போய் இல்லையே. இங்க பாரு, இப்பதான் எங்க இருந்து வேணா லெட்டர்லயே படிக்கலாமாமே. நம்ம டிரைவர் சண்முகம் தங்கச்சி கூட இங்க இருந்துகிட்டே டெல்லியில இருக்கிற காலேஜ்ல படிக்கிறாளாமா. மா அது வேற டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். ஆனா நான் போற இடத்துல அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எதுவுமே இல்ல. அது ரெகுலர் காலேஜ், நேர்ல தான் போய் படிக்கணும். ஜோதி, அப்ப நான் சொல்ற மாதிரி என்ன, கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் படிக்கணுமா? நான் சொன்னா மட்டும் நீ கேட்கவா போற? கை சரியாயிருச்சுன்னு மறுபடியும் காலரை தூக்கி விட்டு கண்டவனோட சண்டை போட்டு தெரியாத. ரவுடிசம் பண்ணாத நல்ல அரசியல்வாதி எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க தெரியுமா? ஓடியாங்க. எங்க செல்லத்துக்கு ஸ்கூல் லீவ் முடிஞ்சதுனால தான் நீங்க அழைச்சிட்டு வந்துட்டா. வணக்கம் சம்பந்தி. வாங்க வாங்க மாமா. உட்காருங்க. சம்பந்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓ, வெளியே போயிருக்காங்க, சீக்கிரமா வந்துருவாங்க. சரியா? தாத்தாவும் நானும் தீம் பார்க் போனோமே, செமையா இருந்துச்சு. தாத்தாவுக்கு முக்கியமான கால்ஸ் வருமா? சரியா? அப்ப நான் அத்தை கிட்ட போய் காட்டுறேன். அத்தை அத்தை வாங்க அண்ணே, எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். வாங்க. வாமா. அம்மா எப்படி இருக்காங்கப்பா? அம்மா நல்லா இருக்காங்க. என்ன சாப்பிடுறீங்க அண்ணே? பரவாயில்லம்மா. சித்ரா, தண்ணி கொண்டுட்டு வா. சரிங்கப்பா. மாப்பிள்ள, ஆ? கை வலி எப்படி இருக்கு? கை கட்டு நேத்து தான் கைட்டணும் மாமா. இல்லைன்னா பொதுக்குழு கூட்டத்துக்கு நேற்று வந்திருப்பேன். நீங்க வரலன்னா மாப்பிள்ள, உங்க பேர் தான் கூட்டத்தை சுத்தி சுத்தி வந்துச்சே. தலைவரே என்ன கூப்பிட்டு, என்னையா உன் தொகுதியில உன்னைய விட உன் மருமகன் தான் சவுண்டா இருக்கிற மாதிரி சொன்னாரு. எனக்கு சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல. மாப்பிள்ள, பொதுக்குழு கூட்டத்துல நம்ம மாவட்டத்துல இருந்து கூட்டிட்டு போன ஆளுங்க தான் அதிகம். ஜானு செல்ல குட்டி, ஓய், 2 நாளா நீங்க எங்க போனீங்க அத்தையை விட்டுட்டு? அம்மா பாட்டிய பார்க்க போனேனே. அப்படியா? அத்தைக்கு ஏன் ஃபோன் பண்ணல? அங்க போனே கொடுக்க மாட்டறாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் டைம் போகும்போது அத்தையும் கூட வர. ஜானு பாப்பா கேட்டா போனை கொடுத்துருங்கன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்றேன். சரியா? அண்ணா, நீங்க அடுத்த வாரம் இங்க ஊருக்கு போறீங்களே, ஏதோ USA. எங்க போனா என்னடா? நான் உனக்கு போன்லயே சொல்லிடுறேன். ஓகேயா? ஓகே ஓகே. ஏன் மாப்பிள்ள, அந்த கார்த்தி பைய அம்பிட்டு தூரத்துக்கு அழிச்சாட்டியம் பண்ணியிருக்கிறான். ராணியம்மா எப்படி அவனை மன்னிச்சு விட்டுருக்காங்க? அது வேற கதை மாமா, நான் அப்புறம் சொல்றேன். காரு கண்ணாடி வேற உடைஞ்சிருக்கு. அது வந்து மாமா, அது ஒண்ணும் இல்லண்ணே. ரோட்ல சின்ன பசங்க கிரிக்கெட் விளையாடுறப்போ தெரியாம பந்து விழுந்து உடைஞ்சு போச்சு. சின்ன பயலுங்களா அவங்க? சில்லற பயலுங்க. அந்த கார் கண்ணாடிப்பா. போ அம்மா, கிச்சன்ல ஹெல்ப் பண்ணு போ. என்னையும் எதையும் சொல்ல விடாதீங்க, நீங்களும் எதையும் சொல்லாதீங்க. அப்புறம் எப்படி அப்பாவுக்கு உண்மை தெரியும்? ஓடி. சித்ரா, ஆம்பளைங்களை சண்டைக்காரங்களா மாத்துறதும் பொம்பளைதான், சமாதானமா போறதுக்கு சாதுவா மாத்துறதும் பொம்பளைதான். நாம சாதுவா மாத்துறோமோ இல்லையோ, சண்டைக்காரனா மாத்தாம இருந்தாலே போதும். கரெக்டா சொன்னீங்கம்மா. சித்ரா, கேட்டுக்கம்மா. மருமக சும்மாவே கோவப்படுற ஆளு. நீயும் என்னத்தாவது பேசினா அம்புட்டு தான் அடிச்சு அம்புட்டு பேரையும் பறக்க விட்டுறாப்ல. மாமா என்ன மாமா நீங்க வேற? மாப்பிள்ள, உண்மையை தானே சொன்னேன். சரி சரி, நீ போய் சாப்பாடு எடுத்து வை. சரி சித்ரா, நான் கிளம்புறேம்மா. சரி மருமகனே, சாயங்காலம் வீட்டு பக்கம் வாங்க, ஒரு ஃபாரின் பாட்டில் வாங்கி வச்சிருக்கேன்.
நான் வரேன் மாப்பிள்ள. மாமா சாயங்காலம் கட்சி ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன். எல்லாரும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. சரிங்க மாப்பிள்ள. சித்ரா நான் கிளம்புறேன். சரிங்கப்பா. எங்க காணுமே? மூர்த்தி புறப்படலாம். சரிங்க. வண்டி எடு. ஐயா போலாங்களா? மூர்த்தி வண்டி ஆஃப் பண்ணு. என்னப்பா? என்னம்மா நீ ஏதோ சொல்ல வந்த? உன் மாமியார் குறுக்க வந்து சமாளிச்சிடுச்சு. என்ன நடக்குதாங்க? என்னென்னமோ நடக்குதுப்பா. எதை சொல்றதுன்னு தெரியல. அப்பா 10 நாள் கழிச்சு இப்பதானமா வந்தேன். வந்து 2 நாள் கூட ஆகல. எனக்கு கட்சியில் இருக்கிற பஞ்சாயத்தை சமாளிக்க நேரம் பத்தல. இந்த ஜோதி ஃபாரின் போறேன்னு கிளம்புனாப்பா. இனி நம்ம ராஜ்யம் தான் கனவுல மிதந்த. அதான் தெரியுமே, ஏன் போகல? அவனாலதான்ப்பா. அந்த கார்த்தி பையதான் இவளை வழி மறிச்சு நிறுத்தி என் கனவுல மண்ணள்ளி போட்டான். சரி, இந்த வீட்லயாவது யாராவது தட்டி கேட்பாங்கன்னு பார்த்தா தட்டி கொடுக்காத குறைய விட்டுட்டாங்க. சொல்லுமா. அப்பா, ஒண்ணு இவ ஃபாரினுக்கு போகணும், இல்ல அந்த கார்த்தி பரலோகம் போகணும். இந்த 2ல எது நடந்தாலும் ஜோதி இங்க இருக்க மாட்டா. புரியுதுமா. சரி, நாமளும் ரொம்ப அவங்ககிட்ட மோத வேண்டாமான்னு விட்டு வச்சேன். அந்த கார்த்திக்கு துளிர் விட்டு போச்சு. நான் பாத்துக்கிறேம்மா. அவனை அப்பளக்கட்ட மாதிரி நொறுக்கி போறானா இல்லைன்னு பாரு. செத்தம்மா இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன். சரிங்கப்பா. டேய் வண்டியா. மூர்த்தி, நம்ம ஆளுங்களெல்லாம் போன் வர சொல்லு. ஐயோ, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நம்மால் மேலேயே ஸ்கெட்ச் போடுறாங்களே. என்ன பண்ணோம்? அத்தை அத்தை போன் தாங்க. ப்ளீஸ் அத்தை, ஒரே ஒரு கேம் மட்டும். சார்ஜ் கம்மியா இருக்கு செல்லம். அப்புறமா பேட்டரி ஃபுல் ஆனதும் நீங்க விளையாடுங்க. ஏதாவது சார்ஜ் போகாத கேம் பார்த்து விளையாடவா? பாத்தியா, சொன்னா கேட்கணும் ஜானு. மாட்ட 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 மாட்டேன். ஜோதி மேடம் சொல்லிடுவோம். அவங்க தான் சமாதான புற வச்சே. எப்படியாவது இந்த சண்டையும் வராம தடுத்துருவாங்க. மேடம் மேடம் மேடம். விடி மருந்து பாத்துமா. ஓடுறன்ற பேர்ல வீட பள்ளமாக்கிட போற. நல்ல ஜோக்கான சார், ஞாபகப்படுத்துங்க. இன்னைக்கு 8 மணிக்கு கலர் வச்சு சிரிக்கிறேன். இப்ப டைம் இல்ல. மேடம் சொன்னா இப்ப எதுக்கு இவ்வளவு வேகமா ஓடி வர? அது வந்து அப்பா சார், அது வந்து நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீங்க என்ன சொன்னீங்கப்பா சார்? என்ன சொன்னாரு? ஞாபகம் வந்துருச்சு. நம்ம லாயர் சேதுபதியை பார்த்து இந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு வர சொன்னீங்க அப்பா சார். அப்ப அந்த வேலையை செய்யாம எதுக்கு இங்க ஓடி வந்த? அது வந்து நான் மேடம் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசியே ஆகணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ரு. என்ன விஷயம்? அது 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 அவங்க கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும் அப்பா சார். அப்படி என்ன ரகசியம்? அது ரகசியம் இல்ல.
ஆனா ரகசியம்னு சொல்லலாம். ரகசியமா எதுவா இருந்தாலும் சரி என்கிட்ட சொல்லு, நான் அவகிட்ட சொல்லு. கேக்குறேன்ல, என்ன ரகசியம்? அவங்க கிட்ட நான் பாய் சொல்ல மறந்துட்டேன் அப்பா சார். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்க அவங்க கிட்ட சொல்லிடுங்க. நான் கிளம்புறேன் அப்பா சார். வரேன் அப்பா சார். ஐயோ பார்த்துட்டே இருக்காரு. ப்ளீஸ் 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 அத்தா ப்ளீஸ் 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 அத்தா ப்ளீஸ் அத்தா. சரி சரி சரி, எங்கேயும் போக கூடாது, இங்கே உட்கார்ந்து விளையாடணும். இந்தா. தேங்க் யூ. ஐயோ, ஆபத்துல காப்பாத்துறதுக்காக வந்தா இவர் நமக்கு வேற வேலையை சொல்லிட்டாரு. என்ன பண்றது கடவுளே? நான் யார்கிட்ட போய் இதை சொல்லுவேன்? கையும் ஓடல, காலும் ஓடலையே. முருகா முருகா, மேடத்துக்கிட்ட கான்டாக்ட் பண்ண முடியல. முதல்ல போய் என்ன வேலை பார்க்கறதுன்னே தெரியலையே கடவுளே. கடவுளே, இப்ப என்ன பண்றது? ஓடி போய் கடமை செய்யறதா இல்ல ஆபத்துல இருக்கிற காதலனை காப்பாத்துறதா? என்ன பண்ற? நீங்க புக் படிக்கிறீங்கல்ல, சவுண்ட் வந்தா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்ல, அதனால மியூட் பண்ணிட்டேன். இதெல்லாம் உனக்கு யாரா சொல்லி தராங்க? நான் அப்பா போனை எடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிரும். பிரில்லியன்ட். விளையாடுங்க. கடமையா காதலா? கடமையா? காதலன் தான். என்ன பண்றது? மேடம் கூட ஃபோன் பண்ணிடுவோம். போ லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். ஜம்ப். கடவுளே, மேடம் ஃபோன் எடுங்க மேடம். ஜம்ப் பண்ணு. போச்சு. சே, இன்னும் கட் பண்றாங்க. ஐயோ, என்ன மறுபடியும் கட் பண்றாங்க? அட இது ஒண்ணு. ஐயோ, ஜம்ப் பண்ணு. அங்கிட்டு போ. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் ஆயிடுச்சு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, குடு சார்ஜ் போடலாம். நான் தான் போடுவேன். ஐயோ, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்களே. இப்போ என்ன பண்றது? யோசிச்சது போதும் மாதிரி குழந்தை. மத்தவங்க உதவி எதிர்பார்த்து டைத்தை வேஸ்ட் பண்ணாத. கண்ணுக்கு கண்ணான காதல் கழுத்துக்கு கத்தி வரும்போது நீ என்ன பண்ணணும்? ஏரோப்ளேன் வேகத்துல போய் அந்த கத்தியை தடுத்து நிறுத்த வேணாமா? கிளம்பு. எந்திரி. ஐயோ, எங்கேயும் இல்ல, கடைக்கிட்டயும் இல்ல. நம்மால மட்டும் பார்க்கவே முடியலையே. ஐயோ, டைம் வேற ஆகுதே. அதுக்குள்ள அந்த வில்லனுங்க நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்றது? ஐயோ கடவுளே முருகா. அக்கா, இங்க கார்த்தி வந்தாரா? இல்லம்மா, வரலம்மா.
இது கார்த்தியோட அலக்கையாச்சே. எதே கார்த்தியனா எங்க இருக்காருன்னு தெரியணுமாக்கும். கார்த்தியனை எங்க எப்ப இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். முருகா எப்பனே பார்க்கணும்? சாயங்காலம் தானே. சாயங்காலம் ஃபோன் பண்ணுங்க சொல்றேன். வைக்கிறேண்ணே. இவனை ஃபாலோ பண்ணி நம்மால காப்பாத்தணும்.